நான் காலையிலேயே சென்னையில் பத்திரிகையாளர்கிட்ட சொன்னேன், ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான போலீஸ் என்று நம்முடைய காவல்துறை பெயரெடுத்திருக்கிறது. இங்கேயே விசாரித்திருந்தால் தமிழ்நாடு போலீஸ் இவ்வளவு பெரிய சிரமமும் சங்கடமும் ஏற்பட்டிருக்காது. புதுடெல்லி வர வைத்து அரசியல் ஒப்பந்தம், தேர்தல் ஒப்பந்தம் போடுவதற்கு முயற்சி செய்யலாமா என்று பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை அனைவரும் அறிவோம். இருந்தாலும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஒப்பந்தத்திற்கு தயாரானால் வழக்குகள் மாயமாகிவிடும், மறைந்துவிடும். காவல்துறை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சிபிஐ கேட்டாங்க. அதுதான் சிங்கம் வாயில் மாட்டிக்கொண்ட கதை. சிங்கம் வாயில மாட்டினா தப்பிக்க முடியுமா? அது மாதிரி மாட்டிட்டு இருக்காங்க. முடிவுகள் வரப்போகுது. நீங்க எல்லாம் பார்க்க தான் போறீங்க. பல செய்திகளை நீங்க அறிய போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் எழுதுவீங்க தொலைக்காட்சியில. அந்த வார்த்தையை வித்ரா பண்ணுங்க. அந்த வார்த்தையை வித்ரா பண்ணுங்க. அவர் தான் அறிவில்லாம சொல்றாரா, நாம சொல்லலாமா? அத அவருக்கு எதை தின்னா பித்தம் தெளியும் தெரியாது. மகாராஷ்டிராவை பத்தி பேசுவாரு, மும்பையை பத்தி பேசுவாரு, தமிழ்நாட்டை பத்தி பேச மாட்டாரு. தமிழ்நாட்டை பத்தி பேசினா ஆக்கப்பூர்வமா பேச வர்றாரு, அறிவுபூர்வமா பேச மாட்டாரு. தமிழ்நாட்டை பத்தி நாகரிகமா பேச மாட்டாரு. இது மாதிரிலாம் தான் பேசுவார். நீங்க பேசின வார்த்தை இருக்குல்ல, அது எங்க வாயிலாம் வராது. ரைட்? நாளை தினம் ராகுல் காந்தி இல்ல, இது முழுக்க முழுக்க செயின்ட் தாமஸ் பள்ளிக்கூடத்தின் நிகழ்ச்சி. 100ஆண்டு விழாவுக்கு வருகிறார். இதில் அரசியல் கலப்பில்லை. அவர் அந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சியிலும் பொங்கல் விழாவிலும் கலந்து கொள்கிறார். எப்படி எப்படி இந்தியா கூட்டணி அங்கம் வகிக்கும் கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செய்கின்றனவோ அது காங்கிரசிற்கும் பொறுப்புண்டு. காங்கிரஸ் ஆட்சி என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். குறித்து காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் விமர்சனம் செய்வது சீட் அதிகமாக கேட்பதற்கான ஒரு அப்படிலாம் கிடையாதுங்க. யாரையும் அது மாதிரிலாம் மிரட்டியும் பார்க்க முடியாது. அது மாதிரிலாம் செய்ய முடியாது. யார் எங்க ஆளுங்க போயிட்டு அதிகமா சீட்டு கேட்கறாங்க? எப்படி வைக்க முடியும்? அது ஜனநாயகமா? அது சுதந்திரமா? அது கருத்துக்களை சொல்லலாம். கருத்துக்களை சொல்றதுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. அது கூட ஒரு அளவுகோல் இருக்கு. கையை நீட்டி நடக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்கு. பிற மூக்க தொடக்கூடாது. அது சுதந்திரம் இல்லை. அதெல்லாம் எங்க அகில இந்திய தலைமை கிட்ட பேசிட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பாருங்கள். பொங்கல் வாழ்த்து.